ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவன் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. அப்பாவின் சைக்கிள் தொலைந்து விட்டது. பழைய கருப்பு ராலை சைக்கிள். பச்சை நிற சீட்டும் சாவி போடாமலேயே திறந்து மூடக்கூடிய பூட்டும் உள்ளது. வஉசி மைதானம் எதிரில் உள்ள இந்தியன் வங்கி எதிரே சைக்கிளை நிறுத்திவிட்டு உள்ளே போய் பணம் எடுத்துவிட்டு வரும்போது சைக்கிள் நிறுத்தின இடத்தில் இல்லை. அப்பா பதறி போனார். கிருஷ்ணமூர்த்திக்கு சைக்கிள் தொலைந்து போனதன் ஆக்ரோஷம் புரிய கொஞ்சம் நேரமாயிற்று. புரிந்ததும் மனசு கனத்து போனது. எத்தனை வருஷங்கள் கூட பிறந்த உறவு மாதிரி வீட்டு வாசலில் கேட் அருகே உள்ள வேப்பமரத்தின் நிழலில் வெரண்டாவில் இன்று அநேகமாய் வீட்டின் சகல இடங்களிலும் அது நிறைந்திருந்திருக்கிறது. பக்கத்தில் உள்ள கடைகளில் ஹாயாக நின்று சிகரெட் பிடித்தபடி பத்திரிகைகளை படித்து கொண்டும் அரசியல் பேசிக் கொண்டும் இருந்தவர்களிடம் அப்பா கவலையோடு விசாரித்தார். இங்கு ஒரு ராலை சைக்கிள் பார்த்தீங்களா? இல்லையே சார். ஏன் காணலையா? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னதான் விட்டுட்டு பேங்க் போனேன். பூட்டலையா? அது சரியான பூட்டு இல்லை. சாவி போடாதையே திறக்கும் மூடும். ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேணாம். இப்படித்தான் சார், லாக்குக்கு செலவாகும்னு பார்த்தோம்னா சைக்கிளே போயிடும். போன மாதம் என் மச்சனை வீட்டு வாசலில் புது சைக்கிளை விட்டுட்டு போயிட்டான். சாப்பிட்டு வந்தா இல்லை. யாரை சொல்ல பாய், நம்ம சொத்தை நாம தானே பார்க்கணும். அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். அப்பா உச்சிவேல் முகத்தில் பளபளக்க, முகத்தில் வேதனை சுமந்து நின்றார். மனசு கணக்கு போட்டிருக்கும். ஒரு சைக்கிள் இப்போது 1000க்கும் மேல். முடியுமா? இன்னொன்று வாங்க முடியுமா? மனசு கேள்வி கேட்டிருக்கும். பழைய சைக்கிள் என்றாலும் அது சைக்கிள் என்கிற வாகனமாய் சுமந்து போனது. கூட்டத்தில் பலர் புதுசா சார் என்றார்கள். இல்லை என்றதும் நிம்மதியடைந்தார்கள். அப்ப என்ன என்கிற தினசில் கூட்டம் கலைந்தது. இருமூர்த்தி, இன்னொரு தடவை தேடிரலாம். அப்பா இன்னொரு முறை கூட்டமாய் குமிந்திருந்த சைக்கிள் மத்தியில் தேடினான். சிவப்பும் மஞ்சளும் இருந்த சீட்டுகள் மத்தியில் பச்சை சீட் கண்ணில் தென்படவில்லை. எப்படி வீட்டுக்கு போகப்பா? பஸ்ல போயிடுவோம் மூர்த்தி, வா. அப்பாவின் கையை பிடித்து கொண்டான். ரோட்டுக்கு எதிர்ப்பக்கம் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டார்கள். அப்பாவின் கண்கள் சைக்கிள் நிறுத்திய இடத்தையே மேய்ந்து கொண்டிருந்தன. அவ்வப்போது தலையை குனிந்து கொண்டார். கிருஷ்ணமூர்த்தி வருகிற போகிற சைக்கிள்களை பார்த்து கொண்டிருந்தான். எடுத்து போன ஆள் திரும்ப இந்த வழியே வருவானா? எத்தனை முட்டாள்தனம் இப்படி நினைப்பது. பா, என்னடா, யார் எடுத்திருப்பா? யாராச்சும் நாம சாவி இல்லாம லாக் பண்றத கவனிச்சிருக்கணும். ஏன்பா நீ லாக் மாத்தல? அப்பா மௌனமாய் மீண்டும் ரோட்டையே வெறித்தான். புகை கக்கிக் கொண்டு லாரிகள் கடந்து போயின. போலீஸ்ல சொன்னா பிடிச்சிருவாங்களாப்பா? தெரியல, பார்க்கணும். தூரத்தில் 5ஆம் நம்பர் பஸ் வருவது தெரிய அப்பா மூர்த்தியுடன் ஏறுவதற்கு தயாரானார். செய்தி சொன்னதும் வீட்டில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். அண்ணன் அப்பாவிடம் நிறைய கோபப்பட்டான். பார்த்து வைக்கக்கூடாது. இந்த மூர்த்தியை காவலுக்கு விட்டுட்டு போயிருக்க கூடாது. பயங்கர வெயில் சண்முகம். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? கொடுக்கணும். அம்மாவுக்கு திடீரென்று சந்தேகம் தீப்பொறியாய் தட்டியது. ஒருவேளை யாராச்சும் மாற்றி எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? அப்படி யார் எடுப்பான்? ஏதும் யோசனையா மறதியா எடுத்திருக்கலாம்ல. இப்போ என்ன செய்ய? கஷ்டத்தை பார்க்காம இன்னொரு தரம் போயிட்டு வந்துடுறது. அப்பா மறுபடி பஸ்ஸில் கிளம்பினார். மூர்த்தியும் தொற்றிக்கொண்டான். அப்பா அந்த சைக்கிளை எவ்வளவு நேசித்தார் என்று அவனுக்கு தெரியும். பழைய சைக்கிளானாலும் அவருக்கு அதனோடு உண்டான தொடர்பு அலாதியானது. இன்னும் அவனுக்கு அந்த சைக்கிள் வீட்டுக்கு வந்த முதல் நாள் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அது ஒரு அழகான சாயங்காலம். சிநேகிதர்களோடு விளையாடி கொண்டிருக்கும் போதே மனசு அடிக்கடி சிலித்து கொண்டது. விளையாட்டில் மனசு லயிக்கவில்லை. என்னடா கிருஷ்ணமூர்த்தி, விளையாட பிடிக்கல? எங்க அப்பா வர்றச்ச புது சைக்கிள் வாங்கிட்டு வருவார் ஹரி. அப்போது அவர்கள் இருந்தது நெரிசலான புதுப்பேட்டை தெருவில். இப்போது இருப்பது போல் அங்கே ஒவ்வொரு வீட்டையும் பிரிக்கும் காம்பவுண்ட் சுவர்கள் கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கான தனி தோட்டம் கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கான தனி ரகசியங்களும் கிடையாது. அப்பா சைக்கிள் வாங்க போவது அம்மா மூலம் மற்ற அம்மாமார்களுக்கும் அண்ணன் மூலம் வாலிப பையன்களுக்கும் தெரிந்துவிட்டது. அப்பா அன்றைக்கு வீட்டுக்கு வர 8:30 மணி ஆகிவிட்டது. கூடவே ஜன்னத் ஹோட்டல் பிரியாணியும் வந்திருந்தது. அம்மா சைக்கிளை தொட்டு பார்த்தாள். அண்ணன் அடுத்த தெருவரை போய் வந்தான். கிருஷ்ணமூர்த்தியை கேரியரில் வைத்து அப்பா ஒரு சுற்றுப்போய் வர தெரு வேடிக்கையாய் பார்த்தது. தினமும் அப்பா அந்த சைக்கிளை துடைத்தார். வாரம் எண்ணெய் போட்டார். கிருஷ்ணமூர்த்தியை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டார். பக்கத்தில் யாரும் சுகமில்லை என்றால் ஆட்டோ கூட்டி வர, டாக்ஸி கூட்டி வர, டாக்டர் கூட்டி வர அப்பாவிடம் சைக்கிள் கேட்டார்கள். என்ன அவசரமானாலும் அப்பா தான் போய் வருவார். ஏன்பா நீங்களே போறீங்க? எங்கேயாவது கொண்டு போய் ஏற்றி வைப்பான். ஹேண்டில் பாரை வளைச்சு வைப்பான். செலவு நம்ம தலையில விழும். அவனை ஒன்றும் சொல்ல முடியாது. நீதானே கொடுத்தேம்மா அப்ப. அண்ணன் கூட எப்பொழுதாவது தான் அப்பாவிடம் பெர்மிஷன் வாங்கி சைக்கிளை கொண்டு போவான். அவன் கேட் தாண்டி போகிற வரை அப்பா 10 தடவை சொல்லிவிடுவார். பத்திர சண்முகம், பார்த்து போ. அவன் கேட்டான் இவன் கேட்டான்னு கொடுத்துறாத. சரிப்பா.
திடீரென்று மூர்த்திக்கு அப்பாவின் பெயரை சில சைக்கிள்களில் உள்ளது போல் எழுத வேண்டும் என்றிருந்தது. லீவ் விட்ட சனிக்கிழமை மதியானம் அப்பா தூங்கி போன பிறகு அமைதியாய் ஒரு ஆணியை எடுத்துக்கொண்டு செயின் காட்டில் பெரிசாய் சிவசுப்பிரமணியன் என்று கிறுக்கினான். கருப்பு நிற பெயிண்ட் பெயர்ந்து வெள்ளை கோடுகளாய் மாறியது. ஆனாலும் பெயர் தெளிவாயில்லை. அப்பா சாயங்காலம் எழுந்து கடை வரைக்கும் போக கிளம்பியவர் ஸ்டாண்டை கழற்றியதும் சட்டென்று நின்றார். லக்ஷ்மி, என்னங்க? மூர்த்தி எங்க? டேய், அப்பா கூப்பிடுறாரு. மூர்த்திக்கு உள்ளூர பயம். அதையும் மீறி வெளியே போனான். என்னப்பா? இது யார் வேலை? பேர் எழுதணும்னு. நான் தான்ப்பா. முதுகில் பலார் என்று அடி விழுந்தது. செய்வியா ராஸ்கல்? தெரியாம செஞ்சிட்டேன்ப்பா. விட்டுருப்பா விட்டுருப்பா. அப்பாவும் என்னென்னலாமோ செய்து பார்த்தார். அந்த வெள்ளை கிறுக்கல் கோடுகள் மறையவில்லை. அவ்வப்போது ரீபெயிண்ட் பண்ண வேண்டும் என்றார். சமயம் வரும்போது பணம் இல்லை, பணம் இருக்கும்போது சமயமில்லை என்று வருத்தப்பட்டார். அது குறித்து அவருக்கு மூர்த்தி மீது வருத்தம் உண்டு. இப்போதும் அந்த இடத்தில் மற்ற சைக்கிள்கள் தான் நின்றன. முன்பு நின்றிருந்த சைக்கிள்களில் சிலது மட்டும் நின்றிருந்தன. மற்றதெல்லாம் அதற்கப்புறம் வந்து நிறுத்தப்பட்டவை. அப்பா பக்கத்தில் இருந்த கடையில் மறுபடியும் விசாரித்தார். அப்பா வந்த சார் தானே? நாங்களும் பார்த்தோம், யாரும் வரல. ஒருவேளை யாராச்சும் தெரியாம மாத்தி கொண்டு போயிருக்கலாம்னு. அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முந்தி இருக்கும் வாத்தியாரே. இப்ப கலிகாலம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. 10 ரூபா கேட்பான். கொஞ்ச நாள் கழிச்சு வருவான். திரும்ப ரூபா கேட்பான். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு சைக்கிள் கிடக்கு, 200 ரூபாய் கொடுத்து எடுத்துக்கம்மா. எடுத்துக்க. பாடாவதியாய் இருக்கும். பரவாயில்லையா? மற்றவன் அதட்டினான். நீ சும்மா இரு. நீங்க எதுக்கும் கையோட ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருங்க சார். போயிடலாமாடா? அப்பா மூர்த்தியை கேட்டார். பெரிய மனுஷத்தனத்தோடு மூர்த்தி தலையசைத்தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார்கள். கூட்டமில்லை. 10 நிமிஷம் காக்க வைத்து விட்டு ஏட்டு என்ன என்றார். சைக்கிள் காணாம போயிடுச்சு. இந்தியன் பேங்க் முன்னையா? இதுல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சைக்கிள் நம்பர் தெரியுமா? ஏதோ அடையாளம் உண்டா? அப்பா யோசித்தார். மூர்த்தி சட்டென்று செயின் காட்ல ஆணி வச்சு கிறுக்கி இருக்கும் என்றான். அப்பா ஏனோ அவன் தோள் மீது கை வைத்து நம்பிக்கையுடன் சிரித்தார்.